தாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழர் பூப்பந்தாட்ட பேரவையின் நிகழ்ச்சி 2026 11 வருடமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதில் நம்மளோட இணைந்திருக்காங்க சுவிட்சர்லாண்ட்லேருந்து கிருஷ்ணவேணி அக்கா அவர்கள். அக்கா வணக்கம். வணக்கம் அக்கா, எப்படி போயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சிகள்? நீங்கள் எத்தனை வருடமாக இதில் கலந்து கொண்டு இருக்கிறீங்க? நான் இந்த வருஷத்துல 4வது வருடமாக விளையாட்டு கொண்டு இருக்கிறேன். ஸோ இட் வாஸ் ரியலி என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப இம்ப்ரெஷன் எனக்கு. ஸோ நம்ம ஹோல் தமிழ் மக்கள், த ஹோல் வேர்ல்ட் நம்ம இங்கே மீட் பண்ணுறோம் இங்கிலாண்டில். ஸோ அதே மாதிரி எவ்ரி இயர் நாங்கள் வி வில் மூவ் டு another country. ஸோ இது வந்து உண்மையில் என்னோட ஸ்மால்லேருந்து பேஷன் அண்ட் பேட்மிண்டன்னா. ஸோ நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்தேன், பட் நான் இப்போ ஸ்வீஸில் லீவ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வருஷம் நான் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட். ஓ, ஓகே, ரொம்ப அதுவும் எங்க லண்டனை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எஸ் எஸ் அது சொல்லலாம். ஆனால் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட், பிளேயர்ஸ் வெரி ஹை லெவல் தெரியுதுங்களா. ஸோ இந்த 4வது வருஷத்துக்கு லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஓ, சிறப்பு சிறப்பு சிறப்புக்கா. நீங்க எந்த வயது பிரிவில் விளையாடுறீங்கக்கா? நான் ஸ்கூல் டைம்ல விளையாண்டேன். தென் ஜஸ்ட் ஐ ட்ராப் இட். தென் ஐ வென்ட் ஃபார் தி அத்லெட்டிக் ரன்னர்ஸ். அப்புறம் ஸ்வீஸ்க்கு வந்துட்டு திரும்பி பேட்மிண்டன் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இப்போ இங்க எந்த வயது பிரிவில் விளையாடுறீங்க? இந்த வயது பிரிவில்னா 60ல விளையாடுறேன். ஓ, அக்கா உங்க உண்மையான வயது என்னன்னு? 1964. Okay, so I'm going to be 62 when it comes September. அங்க நம்மளோட தலைவர் கேட்க சொன்னாங்க, அக்கா உங்க இளமையின் ரகசியம் என்ன? Oh, that one is my கணவரும் பேட்மிண்டன். ஓகே ஓகே அக்கா, உங்களை மாதிரி தமிழ் பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அஃப்கோர்ஸ் நான் மோட்டிவேஷன் கொடுக்கறது தெரியுங்களா. நான் ரொம்ப பேர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த வருஷம் எவ்ரி இயர் கூட ஃப்ரெண்ட்ஸ் நான் சந்திக்கிறேன் தெரியுதுங்களா. ஸோ எவ்ரிபடி கிவ் மீ காம்ப்ளிமெண்ட். நானும் அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுப்பேன். சம்டைம் அவங்க கோர்ட்டில் போய் விளையாட நான் சொல்ல இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி கான்செப்ட் கொடுப்பேன். ஸோ தி ஆர் ஹாப்பி வித் மீ, யூ சி. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் க்ரோவிங் பண்ணிக்கிட்டே இருக்குது எவ்ரி இயர். கண்டிப்பா. இப்போ வீட்டில் முடங்கி இருக்கிற தமிழ் பெண்களுக்கு என்ன சொல்றீங்க? ஓ, தட் ஒன். ஸோ தி கேன் ப்ளே ஹாஸ் அ ஹாபி தெரியுதுங்களா. ஸோ வீட்டில் இருக்குன்னு அது முக்கியம் இல்லை தெரியுங்களா. அஃப்கோர்ஸ் கணவர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவார். ஓகே, கணவருக்கு ஒரு சாட்டர்டே ஃப்ரீனா சண்டே வந்து ஒய்ஃபுக்கு ஃப்ரீ கொடுக்கலாம். ஓகே, ஸோ அவங்க உமன்ஸ் குரூப் மாரி போய் விளையாடலாம் எவ்ரி சண்டே. ஸோ அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க தெரியுதுங்களா. என்ஜாய் லைஃப், கிட்ஸை பார்ப்பாங்க, ஹஸ்பண்டை பார்ப்பாங்க. ஸோ தே வில் பி ஹாப்பி கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நேர்களே, அவங்க வந்து 2 டிப்ஸ் கொடுத்தாங்க. வாழ்க்கையில் இவங்கள மாதிரி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னாக்க 2 ரொம்ப முக்கியமாக. ஒன்று கணவர், இன்னொன்று உங்களோட ஹாபியில் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத வந்து அவங்க டிப்ஸு கொடுத்துட்டு போனாங்க. நீங்கள் வீட்டில் இல்லாமல் அக்கா மாதிரி மகிழ்ச்சியாக ஒரு பெண்ணாக இருந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் இந்த மாதிரி முன்னேற்றம் அடையணுங்கிறது தான் வந்து நம்ம இந்த டீமோட ஒரு கோர் விஷன்னு நம்ம சொல்லலாம். அதே தான் உண்மையில பெண்கள் வெளியில வரணும். கண்டிப்பா அவர்களுக்கு ஸ்டாண்டர்ட் இருந்தா தான் விளையாட வரலாம். இல்லை, அவர்கள் இங்க வந்து தான் அந்த ஸ்டாண்டர்ட் எடுக்க போகிறார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. ஆகவே அந்த தப்பான எண்ணம் இருக்க வேண்டாம். இங்க ஸ்டாண்டர்ட் ஆனாக்கள் மட்டும்தான் நீங்க பங்கு பெறலாம் இருக்க கூடாது. கண்டிப்பா இங்க வந்து அவை ஸ்டாண்டர்ட் ஆனாக்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ஆகவே எல்லா பெண்களும் நீங்கள் நிச்சயமா விளையாட பழக வேணும். பழகி ஓரளவு விளையாடிட்டு நீங்க எல்லாரும் டூர்னாமெண்ட்டுக்கு வாங்க. அப்பதான் நிச்சயமாக இவ விட இன்னும் பெஸ்டா வர வேணும். அதுதான் வேணும். நான் 3 வருஷமா சாம்பியனா இருக்கிறேன் உமன்ஸ்ல. ஓகே, ஐ வாண்ட் somebody to take over me. இந்த ஒரு விஷயத்தை பத்தி இவ ஸ்விட்சர்லாந்துல நேஷனல் லெவல்ல நல்லா விளையாடி கொண்டிருக்காங்க. தி பெஸ்ட் பிளேயர். சீனியர் டீம். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப பெருமையா இருக்குக்கா. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. உங்க எல்லாரையும் இப்படி லண்டன்ல சந்திக்கிறது எனக்கு ரொம்ப பர்சனலாவே ரொம்ப ஃபீல் பண்றேன். ஸோ உண்மையாகவே நீங்க இந்த மாதிரி போட்டிகளுக்கு ஆதரவு கொடுங்க, நீங்களும் கலந்துக்கோங்க. நம்ம தமிழ் சமுதாயத்தை ஒரு வளமான சமுதாயமாக உருவாக்குங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். தாய் டிவி நேயர்களுக்கு உங்களின் அகத்தியன்.